சில்பா அடைச்சிருக்கும். சில்பா இருக்கும். இது அது பாக்கு கடை இருக்கு. பாக்கு கடையில் போய் என்ன தாங்க போற நீ? அது பக்கத்தில் இருக்கலாம். ப்ரூஃப் ஐடி கார்டு மகு பிரிண்ட். நீ ஐஸ்கிரீம் திங்காத. நானே சளி பிடிச்சிட்டு காய்ச்சலில் இருக்கேன். நீ இது இழுத்துடாத. நேற்று தின்னாச்சு, இன்னைக்கு வேணுமா எதுவும் சாக்லேட் எதுவும் வாங்கிக்கோ. ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் ஐயோ அதுவும் அடைச்சிட்டு வச்சா என்ன அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள அடைச்சிட்டான். ஏன் மாத்திரை கால் தூர போட்ட இந்த பக்கம் ரோடு போட்டாச்சு உள்ளனே. பனி வேற எப்படி போகையா இருக்குது. இல்லை வாடு வேலையாக நடக்குது. எல்லா பக்கமும் வயரும் இதுமாக தான் நடக்குது. விழுந்தானா மூஞ்சி மேலே பயந்துடும். ஐஸ்கிரீமுக்கு இன்னைக்கு மாத்திரம் வந்திருக்கு. என்ன செய்ய, நம்ம உடம்பு அப்படி இருக்குது. தலைவலி போயிடுச்சு. இப்போ தும்மல் விழ ஆரம்பிச்சிருச்சு. पूरा पैकेट ना? हाँ 87 का। हाँ ये इसमें कितनी अर्धा हाफ डजन दे दो. அது கத்தமாயிட்டு. அது இன்னொரு நாள் வாங்க. छोटा वाला नहीं है. இப்போ சும்மாவே என்னன்னு வச்சுக்கோயேன், குளுக்கோட்டா சளி பிடிக்கும். உனக்கு தான் சளி பிடிக்கும், மற்றவங்களுக்கு இல்லை. ஐஸ்கிரீமே ஐயோ பண்ணு வாங்கி தரேன். மாத்திரம் நான் பார்க்க மாட்டேம்மா, இப்போவே சொல்லிட்டேன். நேற்று தின்னுட்டு இன்னைக்கும் திங்கிற. நான் குல்ஃபி வாங்கினேன். இப்போ இந்த ரோல் வாங்காம 30 ரூபா அழகா இருக்குது பாரு. அது ரொம்ப ஓவர் ரேட். அது சும்மா இருக்கு வச்சிருப்பாங்க போல. யாரு இந்த அங்கிள் வந்து நின்னாங்களா பக்கத்தில் ரெண்டு அங்கே வந்து என்ன தெரியுமா நினைச்சுப்பாங்க, ஒரு சொந்தக்காரங்க பிள்ளைகள் இருக்கும். ஒரு பின்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்தாங்க. இப்படி திரும்ப இல்லை இல்லை அப்படி சொல்லி போயிட்டாங்க. அங்கே மதிப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் தின்னா அவ்வளோதான். தொண்டையோட இருவி செத்துருவோம் நம்ம. குளிருக்கு ஏற்கனவே நேற்று சாப்பிட்ட ஐஸ்கிரீம் இன்றைக்கி தான் வேலை பார்க்குது. காலையிலேருந்து சும்மாலாம் உளுந்து மூக்கு இப்போ ரன்னிங் ரோஸாக இருக்குது. இது மாத்திரம் ஐஸ்கிரீமை வாங்கி தின்னு அவளை அப்பளை இது பண்ணிக்கிட்டு மண்டை வலிக்குன்னு சொன்னேன். இப்போ ஐஸ்கிரீம் திங்க பிறவு மாத்திரம் என்கிட்ட நாளைக்கு எனக்கு மூக்கு வலிக்குது, சளி பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான்.